முற்காலத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லையா? இன்றுதான் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றனவா? முதலிலே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவரின் குரலை பற்றி பேசுவதற்கு முன் சில அடிப்படைகளில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நிபுணர்களும் ஆராய்ச்சியாளர்களும் இந்த உலகத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் ஒன்று போல பிறப்பதில்லை. சில பிறப்பிலேயே அதிர்ஷ்டங்களோடு பிறக்கின்றன. பர்த் லாட்டரிஸ், பிறப்பிலே கிடைக்கின்ற லாட்டரி. அதற்காக அவர்கள் எந்த முயற்சியும் செய்யவில்லை. பர்த் லாட்டரிஸ் என்று சொல்லுகிறார்கள். 5 வகைப்பட்ட லாட்டரிகளை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். ஒன்று உயிரியல் லாட்டரி. இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் ஆரோக்கியமாக பிறப்பதில்லை. உதாரணமாக தல்சீமியா என்கிற ஒரு கொடிய நோய். அந்த நோயோடு பிறந்த குழந்தைக்கு 2 வாரம் அல்லது 4 வாரத்துக்கு ஒரு முறை புதிய ரத்தம் செலுத்த வேண்டும். ரத்தத்திலே இருக்கிற இரும்பு சத்தை நீக்க வேண்டும். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்ய வேண்டும். அப்படி செய்தாலும் அதிக நாட்கள் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. கொடிய இதய நோயோடு பிறக்கின்ற குழந்தைகள் இருக்கிறார்கள். இன்னும் பிற நோய்கள் பிறவியிலேயே கொண்டு பிறக்கிற குழந்தைகள் இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே நல்ல ஆரோக்கியத்தோடு பிறக்கிற குழந்தைகள் இருக்கின்றார்கள். மேலும் பிறவியிலேயே மனிதர்களுடைய உள்ளார்ந்த திறமைகள் மற்றும் இயலாமைகளில் வேறுபாடு இருக்கிறது என்று அறிவியல் சொல்லுகிறது. உடல் திறன், அறிவாற்றல் திறன், காக்னிட்டிவ் ஆப்டிடியூட் என்று சொல்லுகிறோம். நரம்பியல் அமைப்புகளிலே வேறுபாடு இருக்கின்றன என்று விஞ்ஞானம் சொல்கிறது. குறிப்பாக அறிவாற்றல் திறனோடு குழந்தைகள் பிறக்கின்றன என்று சொல்லுகின்றார். எனவே எல்லா குழந்தைகளின் பிறப்பும் சமமாகவே இருக்கிறது என்று சொல்வது அவர்களுடைய தனி தேவையையும் சவால்களையும் புறக்கணிப்பதாகும். 2வது லாட்டரி பொருளாதார அதிர்ஷ்டம். கோடிக்கணக்கில் பணம் வைத்திருக்கிறவர்கள் வீட்டில் பிறந்த குழந்தைக்கு நாம் முன்பே பார்த்தோமே, அதை போல சத்துணவு, நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவு, மருத்துவ பராமரிப்பு, உயர்தர கல்வி, பாதுகாப்பு